So we are learning about divine intervention. Okay, uh, அப்போ லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸா we saw about எப்படி ஆவியானவர் நம்ம நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அதே போல எப்படி ஆவியான் நடத்தி வந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியம் பார்த்தோம். அதாவது பால் வாழ்க்கையில எப்படி நம்ம வந்து ஆவியானவர் வந்து இடைப்பட்டு எப்படி ஊழியம் செஞ்சாங்க நம்ம பார்த்தோம். அது ஒரு பகுதியை பார்த்தோம். அதே போலும் நம்ம சாமுவேல எப்படி டேவிட சூஸ் பண்ணதுக்கு எப்படி ஆண்டவர் எப்படி அவனோட பேசினாரு, எப்படி இடைப்பட்டாரு அப்படின்ற காரியத்தை நம்ம பார்த்தோம். கரெக்டா? ஸோ அதே போல எலிஷா லைஃப்ல அவன் பார்த்தோம். எப்படி வந்து அந்த விடோ உமனை எப்படி வந்து அவன் வந்து அனாயிண்டிங் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். இட் இஸ் ஆல் அபவுட் தி ஹோலி ஸ்பிரிட். ஓகே, அதெல்லாம் பார்த்தோம். ஸோ அதெல்லாம் ஒரு இன்வர்ட் விட்னஸாக நம்ம பார்த்தோம். ஸோ அது ஒரு ஃபர்ஸ்ட் டாப்பிக்காக நம்ம பார்த்தது. அதுல அப்போ ஆவியான நடக்கணும். தட் இஸ் த கீ பாயிண்ட் இஸ் வி நீட் டு பி லெட் பை தி ஸ்பிரிட் ஆஃப் காட். ஓகே, அப்போ எப்படி அந்த 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 எப்படி நடக்கணும், எப்படி அந்த டைரக்ஷன்ஸை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் வீக் ஐ வாஸ் ஜஸ்ட் ஷேரிங் ஃபியூ ஹிண்ட்ஸ். ஓகே, நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், என்னன்னா வந்து நான் எப்படி கர்த்தருக்குள்ள நடக்கணும், எப்படி அவர் வழிநடத்தல் பிரகாரம் நடக்கணும். நான் எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், நான் எப்படி நடக்கிறது, எப்படி அவருக்குள்ள அவர் விருப்பப்படுகிற வழிகளை நான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். அது ஒரு எக்ஸாம்பிள் உலகத்தின் பிரகாரமா சொல்லியிருந்தேன். எப்படின்னா, எக்ஸாம்பிள் ஒரு இடத்துக்கு நீங்க போறீங்க அப்படின்னா அது மீன்ஸ் ஒரு டெஸ்டினில இருந்து இன்னொரு டெஸ்டினிக்கு போகணும். எக்ஸாம்பிள் லாஸ்ட் வீக் சொன்னது போல உங்க வீட்டில இருந்து இஃப் யூ ஆர் வாண்டிங் டு கோ டு ஷாப்பிங், ஓகே, ஒரு டி நகரா இருக்கலாம், சென்னையில இருக்கு டி நகர் எடுத்துக்கலாம், இல்ல திருநெல்வேலி இருக்கீங்கன்னா லெட்ஸ் சே ஃப்ரம் உங்க வீட்டுல இருந்து நீங்க ஜங்ஷன் போறீங்க அப்படி எடுத்துக்கலாம். ஸோ ஓகே, ஸோ தட் இஸ் த வே இட் இஸ் மோர் க்ரௌடட். ஓகே, ஸோ ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா you will have some plans, you will have some strategies. ஓகே, ஸோ அப்போ எல்லாரும் காமனா யூஸ் பண்றதுன்னா ஒரு மேப்ஸ். ஓகே, மேப்ஸ் எடுத்து அது 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 ஃபாலோ பண்ணி நம்ம போவோம். சரியா? அது வழி தெரிஞ்சாலும் தெரியலானோ இந்த நாட்கள்ல நம்ம அதிகமா அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, நடந்து போனா கூட ஒரு சில டைம் யூஸ் பண்றோம். கரெக்டா? ஸோ வி டிபெண்ட் ஆன் மேப்ஸ். அண்ட் ஒருவேளை அது மேப் நம்ம கையில இருந்தும் நம்ம வழி தெரியாம அலைஞ்சிருந்தோம்னா நம்ம மனுஷங்களை மேல என்ன கேட்போம்னா, இந்த இடத்துக்கு எப்படி போறது, ஓகே, நாங்கள் அட்ரஸை காமிச்சு நீங்க எப்படி போறது அப்படின்னு கேட்பீங்க. கரெக்டா? அப்புறம் நீங்க அப்படி போனாலும் நீங்க எல்லாத்தையும் கேட்டுற மாட்டீங்க. ஸோ யூ வில் ஃபைண்ட் அவுட் ஃபார் தி ட்ரஸ்டபிள் பர்சன், அதாவது விஷயம் தெரிஞ்ச ஒரு பர்சன் நம்மகிட்ட தான் கேட்க பார்ப்பீங்க, எல்லாத்தையும் கேட்க மாட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கொஞ்சம் வருஷம் முன்னாடி சென்னையில் இருக்கும் போது எனக்கு தெரிஞ்ச இடத்துக்கு போகணுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டி நகர்ல ரங்கநாதர் ஸ்ட்ரீட் போகணுன்னா அது ரொம்ப க்ரௌடான இடம். மேப்ஸ் போட்டாலே யூ கேனாட் கோ டு த கரெக்ட் பிளேஸ். அப்போ எல்லார்ட்டையும் கேட்டோம்னா எல்லாருக்கும் வழி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் தருவாங்க. பட் ஐ சூஸ் டு ப்ரிஃபர் டு ஆஸ்க் சர்டன் பீப்புள் லைக் அந்த கடைக்காரன், அந்த கடை ரோட் கடை இருப்பாங்கல்ல, அவங்ககிட்ட கேட்பேன். அப்படி இல்லைன்னா ஆட்டோ டிரைவர்ஸ்கிட்ட கேட்பேன். ஏன்னா தே நோ வேர் இஸ் த லொகேஷன். ஏன்னா அநேக வாட்டி அந்த பாதை மூலம் போயிருக்காங்க, அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. ஸோ வி ட்ரை டு லுக் ஃபார் ட்ரஸ்டபிள் பீப்புள் ஆர் நோன் திங்ஸ். அது ஒருவேளை அவங்க அது வழிகளை சொன்னாலும், அந்த ரூட்டை சொன்னாலும், டைரக்ஷன் சொன்னாலும், நம்ம என்ன பண்ணுவோம்னா we try to go on our own. ஓகே, அவங்க சொல்லியிருப்பாங்க லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்து, ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்து, 2 லெஃப்ட் திரும்பணும், 2 ரைட் திரும்பணும் அப்படி சொல்லியிருப்பாங்க. ஆனாலும் அவங்க சொல்லிட்டாங்க. ஆனாலும் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்க முயற்சி எடுத்தாதான் அந்த இடத்துக்கு போய் டெஸ்டினி ரீச் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் வீக் சொன்னேன். ஸோ ஆஃப்டர் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு யூ வில் ஹேவ் லாட் ஆஃப் ட்ரையல்ஸ், லாட் ஆஃப் எரர்ஸ் எல்லாம் நடந்திருக்கும். கரெக்டா? ஸோ தீஸ் வேர் த டைரக்ஷன்ஸ் ஆஃப் தி பீப்புள். மனுஷங்கள் நம்ம நடத்தி போகும்போது நம்ம நிறைய தவறுகள் நடக்கும், நிறைய வழிகள் மாறி போக வாய்ப்புகள் உண்டு. ஸோ யூ கேனாட் ஃபைண்ட் தி எக்ஸாக்ட் திங். கரெக்டா? ஸோ பட் whereas in the place of direction by the Holy Spirit or direction by the God ன்னு சொன்னீங்கன்னா, இதெல்லாம் பார்க்க போறோம்னா வருகிற நாட்களை பார்க்க போற காரியம் தான். என்னன்னா, வேர்ட் ஆஃப் காட் மூலமா ஆவியானவர் நடத்துவார், இல்லை ஆண்டவர் நடத்துவாரு. ஓகே, வசனத்தை படிக்கும் போது, வார்த்தையை படிக்கும் போது, மெடிடேட் பண்ணும் போது நடத்துவார். ஒருவேளை சம்டைம்ஸ்
யூ ஹேவ் த வேர்ட் ஆஃப் காட், அந்த பீஸ் ஆஃப் மைண்ட்னால, சமாதானத்தினால ஆண்டவர் நடத்துவாரு. ஓகே, ஸோ அப்புறம் வந்து ஆண்டவர் பிரசன்னத்தை காத்திருக்கும் போது ஆண்டவர் நடத்துவாரு. அப்புறம் ஆண்டவர் ஞானத்தை கேட்கும்போது ஞானத்தினால நம்மளை வழி நடத்தி கொண்டு போகலாம். அதே போல சம்டைம்ஸ், நாட் எவ்ரி டைம் ஒர்க்ஸ் அவுட், சம்டைம்ஸ் sitting in the presence of God, praying and fasting and asking God for more direction. Okay, so that அது ஆண்டவர் வழிகள் நேரம் நடத்தி போகலாம். And relying on the man of God. Okay, relying on man of God for the last week சொன்னேன். I don't want to touch this part, later part நான் அதை கற்றுக் கொடுக்க போறேன். ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்து, ஸோ அநேக நேரத்தில் நம்மள எல்லாருக்கும் இருக்கிற ஒரே காமன் காரியம் ஹவ் ஓகே, எப்படி ஆண்டவர் நடத்துவார். we are learning about Holy Spirit, ஆவியானவர் பத்தி படிக்கிறோம். அதுல ஆவியான நடத்துறதை பத்தி நம்ம படிக்கிறோம். ஆனா எப்படி நடத்துவார் அதுதான் நம்மளுக்கு கேள்வி. கரெக்டா? ஸோ in order to receive direction from God is important, is led by the Spirit of God. Okay, so the first thing I want to tell you and teach you is all about most important, ரொம்ப முக்கியமான காரியம் இதுதான். ஓகே, learn to be more spirit conscious. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஸ்மால் எஸ் போட்டிருக்கேன், எத்தனை நோட் பண்ணி தெரியல, பட் ஐ வாண்ட் டு ரியலி நோட் இட் ஆன். ஓகே, பைபிள்ல நீங்க படிக்கும் போது கேபிட்டல் எஸ் போட்டு PIRIT அப்படின்னு போட்டிருக்கோம் ஒரு சில இடத்துல இங்கிலீஷ் பைபிள்ல. சம்டைம்ஸ் இட் சேஸ் ஸ்மால் PIRIT. யாருக்காவது வித்தியாசம் தெரியுமா? யாருக்காவது இந்த வித்தியாசம் தெரியுமா? வாட் டஸ் இட் மீன்? கேபிட்டல் எஸ்க்கும் ஸ்மால் எஸ்க்கும் வித்தியாசம் என்ன? ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லும் போது கியூட்லன், உங்களுக்கு தெரியுமா அதை பத்தி? ஃபர்ஸ்டா அவரை வைக்கும்போது கேபிட்டல் எஸ் அவரை மட்டும் டிஃபைன் பண்ற மாதிரி இருக்கும். ஸ்மால் எஸ்க்கும் கேபிட்டல் எஸ் போடும்போது அவரை மட்டும் சொல்றது போல இருக்கும், ஸ்பெசிபிக்கா அவரை மட்டும் சொல்ற மாதிரி. ஓகே, அப்ப ஸ்மால் எஸ்க்கு ஸ்மால் எஸ் சரி. ஓகே, let us see. ஓகே, இன்னைக்கு அதான் பார்க்க போறோம். ஓகே, so ஸ்மால் எஸ், ஓகே, ஸ்மால் எஸ்க்கும் கேபிட்டல் எஸ்க்கும் வித்தியாசத்தை ஃபர்ஸ்ட் சொல்றேன். இங்கிலீஷ் பைபிள்ல when you're reading the word says spirit சொல்லும் போது it is talking about Holy Spirit. ஓகே, ஆவியானவர் பத்தி தான் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, இட் இஸ் வேற எதுவுமே இல்லை, ஆவியான மட்டும்தான். இட் இஸ் நாட் அபவுட். இந்த ஸ்மால் எஸ் சொல்லும் போது இட் ரெப்ரசன்ட் யூ. அப்பனா ஐ வில் ஷோ a diagram. ஓகே, இந்த இடத்துல இந்த பார்க்குற இந்த பை சார்ட் சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல, ஞாபகம் இல்லை, பட் ஐ வாண்ட் யூ டு see this and learn. கொஞ்சம் லாஸ்ட் இயர் இதை பற்றி சொல்லி கொடுத்துருக்கேன். ஸ்பிரிட், சோல் அண்ட் பாடி, இந்த மூணு காரியத்தை நம்ம லாஸ்ட் இயர் பற்றி படித்தோம். ஓகே, இந்த இடத்துல ஸ்பிரிட் சொல்லும் போது கேபிட்டல் எஸ் போட்டு இருந்துச்சுன்னா இட் மீன்ஸ் த ஹோலி ஸ்பிரிட். ஓகே, ஸ்மால் ஸ்பிரிட் எஸ் போட்டு இருந்துச்சுன்னா இட் டாக்ஸ் அபவுட் யோர் இன்னர் மேன். உனக்குள்ள இருக்கிற அந்த ஆவி, உனக்குள்ள கிரியேட் செய்கிற, உனக்குள்ள இடைப்படுகிற, உனக்குள்ள உன வழி நடத்துறது அந்த ஆவி. ஓகே, ஸோ ஐ வாண்ட் யூ டு see this very 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 important. என்னன்னா அதனால தான் நான் போட்டிருக்கேன் more spirit conscious. that means it has to be something like capital S, small s வராது. it has to be more spirit conscious. so that means first thing talks about body பத்தி பார்க்க போறோம். ஓகே, பாடி அப்படின்னு சொல்லும் போது எதை குறிக்குதுன்னா உங்க சரீரம். ஓகே, everyone has a body, everyone has a bones, legs, head, toe, எல்லாருக்கும் இருக்குது. ஓகே, it is a common thing. ஆனா அந்த சரீரத்துல என்ன நடக்குது? we most as we talk about spiritual aspect. ஓகே, உலகத்தின் பிரகாரம் பேச போறதுல வேதத்தின் பிரகாரமாக நாம் பார்க்க போறோம். பாடின்னு சொன்னா நம்ம பாடியில அநேக பலவீனங்கள் உண்டு. கரெக்டா? let's say you have head pain,
பாடி பெயின், ஓகே, ஷோல்டர் பெயின், நீ பெயின், ஒருவேளை ஃபீவர், ஓகே. ஸோ இதெல்லாம் நம்ம சரீரத்துல அன்றன்றைக்கு நாள்ல ஏற்படுகிற பலவீனமான காரியங்கள், ஓகே. அது சின்ன வயசா இருந்தாலும் சரி, இல்ல பெரியவங்களா இருந்தாலும் சரி, they have a lot of issues, okay. நாட்கள் கடந்து போக போக these pains just keep on coming in our bodies. ஏன் வருதுன்னு தெரியாது, but now it happens, okay. That means I would meant to say that we as a body, we as a physical body is prone to be a weaker vessel, okay. Weaker place, okay. அப்போ சரீரத்துல பலவீனங்கள் உண்டு, பலவீனம் இல்லாம இருக்காது. அப்போ I want to tell you like this. ஸோ நம்ம ஜெபிக்கணும்னு நினைக்கிறோம், ஓகே, பைபிள் படிச்சுட்டு ப்ரே பண்ணணும்னு நினைக்கிறோம், ஆனா ப்ரே பண்ண முடியல, ஆனா ஜெபிக்க முடியல. ஏன்? பிகாஸ் our flesh, our body is weak. Many times we think in our mind, okay, நான் என்ன நினைப்போம்னா, நான் இன்னைக்குல இருந்து நல்லா பைபிள் படிக்கணும், இன்னைக்குல இருந்து நான் ப்ரே பண்ணணும். அன்னைக்கு பண்ணிருப்பீங்க, ஆனா அடுத்த நாள் பைபிள் படிச்சிருக்க முடியாது, ப்ரே பண்ணிருக்க முடியாது, மெடிடேட் பண்ணிருக்க முடியாது, வசன பிரகாரம் நடந்திருக்க முடியாது. ஏன்? பிகாஸ் our flesh is weak. I want you to really think in this aspect. ஏன்னா இதுக்கு எல்லாரும் ஃபேஸ் பண்ற ஒரு காமனான இஷ்யூ தான். Our body is prone to be weak. But let's see this, okay. Let's see the soul காரியம் பார்க்கணும். soulல we see like mind, emotion, will, okay. மூணு காரியம் பார்க்க போறோம். I will compile and say this, okay. soul என்னென்ன பண்ணும்? that means soul சொல்லும் போது உங்க மைண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகே. உங்க மைண்ட்ல இப்போ let's say இப்போ it talks about mind சொன்னா மைண்ட்ல என்னென்ன வருதோ, என்னென்ன தாட்ஸ் வருதோ, என்னென்ன எமோஷனல் திங்ஸ் வருதோ, என்னென்ன ஃபியர்ஸ் வருதோ, என்னென்ன டவுட்ஸ் வருதோ, என்னென்ன வரிஸ் வருதோ, கொஸ்டின் வருதோ, ஓகே. இதெல்லாம் வந்து டே டு டே பேசிஸ்ல இட் ஹேப்பன்ஸ், ஓகே. லெட்ஸ் சே இஃப் நாளை தினத்துல ஒரு எக்ஸாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், the common thing என்ன நடக்கும்? யாராவது சொல்ல முடியுமா? if there's an exam tomorrow, என்ன காமன் ஃபீலிங் இருக்கும்? என்ன காமன் எமோஷன் இருக்கும்? பயம், fear, okay. fear, okay. let's say இப்போ அடுத்த எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டீங்க, ஓகே. அடுத்த என்ன எமோஷனல் காரியம் இருக்கும்? யாராவது சொல்ல முடியுமா? நிம்மதியா எழுதிட்டேன்னு சொல்றீங்களா? பயம் தானே, என்ன மார்க் வர போகுதுன்னு. ஓகே என்ன மார்க் வர போகுது? அது you don't call it as fear, but you call it as worries. எழுதிட்டேன், ஆனா நல்லா கரெக்டா எழுதுனா தெரியலையே, நான் எல்லா கொஸ்டின் எழுதியிருக்கேன், ஆனா நல்ல மார்க் வாங்கணும்னு தெரியலையே, கவலை. இட் இஸ் நாட் அபவுட் ஃபியர், இட் இஸ் அபவுட் worries. இதெல்லாம் எமோஷன். ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கும், நான் கரெக்டா எழுதணும்னா, கரெக்டான கொஸ்டின் மார்க் போட்டேன்னா, கரெக்டான ஆன்சர் எழுதுனா, கரெக்டான ஆன்சர் வந்துச்சா அப்படின்ட்டு ஒரு 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 டவுட் இருக்கும். இல்ல ஒருவேளை let us talk about the spiritual thing, okay. ஒரு ஆண்டவர் வந்து ஒரு வாக்குத்தத்த வசனம் கொடுத்துறாரு வச்சுக்கோங்களேன். ஒரு மேன் ஆஃப் காட் உங்ககிட்ட வந்து ப்ரே பண்ணி இந்த காரியம் வாழ்க்கை நடக்கும்பா அப்படின்ட்டு சொல்லிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. காமன் question comes in our mind, அது எப்படி நடக்கும், அது எப்ப நடக்கும்? ஆண்டவர் சொல்லியிருக்காரு, இந்த பர்சன் ப்ரே பண்ண எனக்கு சொன்னாங்க, இந்த பர்சன் எனக்கு ப்ராஃபஸை பண்ணி சொன்னாங்க, ஆனா அது எப்போ நடக்கும் அப்படின்ற ஒரு questions வரும், okay. this is the question where comes inside your soul or in your mind. ஒருவேளை நீங்க வந்து let's say you say that you are away from God, okay. ஆண்டரை விட்டு, ஏசப்பா விட்டு ஒழுங்கா பைபிள் படிக்கல, ஒழுங்கா ஜெபம் பண்ணல, ஆனா உள்ளுக்குள்ள இருதயத்துல தோணுது, நான் ஆண்டருக்குள்ள நெருங்கணும், ஜெபிக்கணும் அப்படின்னு தோணுது. ஆனா there's a one thing that is always bothering you is guilty. guilty, guiltiness. guilty என்ற ஃபீலிங் உங்க இருதயத்துல வந்து ஒவ்வொரு நாளும் பாதர் பண்ணிட்டே இருக்கும். நான் இன்னைக்கு ஏசப்பா கிட்ட பேசவே இல்லையே,
பைபிள் படிக்கவே இல்லையே, ஆண்டனோட பேசவே இல்லையே, நான் பாவம் செஞ்சுட்டேனா, நான் தப்பான வழியில் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு a guilty conscience is always coming in your mind. That means it all comes, the emotions, feelings, fear, worries, everything happens in your mind and in your soul. Okay, இது வந்து நம்ம whole body system பத்தி நான் சொல்றேன். First thing is talking about your body. Body is prone to be a weaker vessel. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அது யாரா இருந்தாலும் சரி, ஓகே, அது எப்பேற்பட்ட தேவனோடு நடக்கிறவங்களா இருக்கும். சரீரத்துல பைபிளுக்கு சொல்லப்பட்டிருக்க பால் who did greater things for God. ஆண்டருக்காக எத்தனையோ இடத்துக்கு போய் ஆண்டரை பத்தி சொன்னா, தைரியமா சொன்னா, எத்தனையோ இடத்துல உடைக்கப்பட்டிருக்கான். பட் ஆனா அப்பேற்பட்ட மனுஷன் சொல்ற my body is weak. ஏன்? சரீரத்துல அடி வாங்கியிருக்காங்கல்ல, சிறையில இருக்கும் அடி பட்டிருக்காங்கல்ல, காயப்பட்டிருக்குல்ல. So your flesh will always be weak, but don't be led by what your body or your flesh says. Okay, example I'll tell you. இன்னைக்கு ஒருவேளை let's say I have sent you a message saying இன்னைக்கு பிரேயருக்கு வாங்க அப்படின்னு மெசேஜ் போட்டிருக்கேன். ஓகே அண்ணா சொல்லிட்டாங்க வரணும் தோணுது. இது வந்து எங்க தோணுதுதான், உங்க சோல்ல தோணுது. ஓகே, இன்னைக்கு நான் பிரேயர் அட்டன் பண்ணணும். ஓகே, இன்னைக்கு நான் அட்டன் பண்ணா எனக்கு பிரயோஜனமா இருக்கும், என்னோட கொஸ்டின்லாம் ஆன்சர் பண்ணப்படும், எனக்கு ஒரு புது எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எங்க தோணுதுன்னா உங்க ஃபீலிங் உங்க மைண்ட்ல தோணுது, சோல்ல சொல்லப்படுது. பட் ஆனா there is also another voice, that is another thought that is coming in your mind. என்ன சொல்லுங்க, பாடி என்ன சொல்லுன்னா, இன்னைக்கு நீ ரொம்ப டயர்டா இருக்க, why don't you take a rest, why don't you go and sleep, why don't you go and do your homework, why don't you go and do your other things. நீ வெளியே போய் இந்த வேலையெல்லாம் பண்ணி முடிச்சிடலாமே அப்படின்னு சரியா சொல்லும். So there's always constant battle between your soul and your body. The point I want to tell you is we need to be more spirit conscious. ஆவியானவரால் நடத்தப்படணும் அப்படின்னா சரியத்தை சொல்றதை கேட்க கூடாது, உங்க மைண்ட் சொல்றதை கேட்க கூடாது. But you need to look on to the spirit man, the inner man. You call it as inner man. That means உனக்குள்ள இருக்கிற அந்த ஆவியானவரை, உனக்குள்ள இருக்கிற அந்த ஸ்பிரிட்டை you want to look on. இன்னைக்கு நான் I want to tell you, when Jesus came into your life, okay, உங்களுக்கு ரட்சிப்பு அனுபவம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏசப்பா வந்து உங்க வாழ்க்கைய தொட்டார் அப்படின்னா ஆண்டவர் வந்து உங்க சரீரத்தை தொடல, உங்க சோலை தொடல, but he came directly touched your inner man. God came and touched your inner man. இது நீங்க அறிஞ்சுக்கணும். அவர் எங்கேயும் போய் டச் பண்ணல. அப்கோர்ஸ் உங்களுக்கு ஒரு வேளை நீங்க சொல்லலாம், ஏசப்பா எனக்கு ஹீலிங் கொடுத்துருக்காரு என் சரீரத்துல அப்படின்னா, எஸ், ஹீலிங் கேம் டு யுவர் பாடி. ஆனா இனிஷியலி God touched your spirit. அப்படின்னா நீங்க விசுவாசம்ன்ற காரியம் எங்க இருக்குன்னா உங்க இன்னர் மேன், ஸ்பிரிட் மேன்ல இருக்கு. Faith is coming into your inner man. Salvation is in your inner man. Okay, the word of God that you're reading is in your inner man. It must not be in a soul, it must not be in a body. இன்னைக்கு அநேக பேர் செய்கிற ஒரு தவறு என்ன தெரியுமா, பைபிள் படிக்கிறாங்க. பைபிள் படிக்கிறது அது you're taking to your mind. ஓகே, மைண்டுக்கு புரியணும், நான் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். of course you need to understand what the Bible says. என்ன பேசேஜ் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், உண்மைதான். ஆனா you must not take it to your mind, but rather take it to your spirit. This spirit என்ன பண்ணும்னா, நீங்க படிக்கிற ஒவ்வொரு அதிகாரமும் ஒவ்வொரு வசனமும் என்ன பண்ணும்னா, it is imparted in your spirit. நீங்க எவ்வளவுதான் வசனத்தை பை ஹார்ட் பண்ணாலும் அது ஒரு நாள் மறந்து போயிடலாம். ஓகே, let's say மைண்ட்ல இல்ல தாட்ஸ்ல நீங்க பை ஹார்ட் பண்றீங்க வச்சுக்கோங்களேன், one day you will forget for sure. But when you take that word of God into your spirit, you will never ever forget it. ஒருவேளை அது வசனம் எழுதுன பிரகாரமாக, எக்ஸாம்பிள், ஓகே, for example, let me say Psalms சொல்லப்பட்டிருக்கு, I will praise God name in the song and glorify him with thankfulness, thanksgiving அப்படி சொல்லி
Psalmsல 69ல சொல்லப்பட்டிருக்கு. You may read it, but you're taking it to your mind, taking it to your body, taking it in your heart, எல்லாம் பண்றீங்க. But if you don't take it in your spirit, it is of no use. One day you will forget. One day you will not utilize it. Your spirit of man is a man who makes you to pray. Your spirit man is a man who makes you to stand in faith. விசுவாசம் நிக்க வைக்கிறது யாருன்னா அந்த உள்ளான மனுஷன், இந்த ஆவியானவர் உனக்குள்ள. ஏசப்பா வந்து ஆவியானவர் வந்து கிரியை செய்யற இடமே இதுதான், வேற எந்த இடமும் இல்ல. முதலாவது உன்னை உள்ளான மனுஷனை தான் வந்து தொடுவாரு. உள்ளான மனுஷனாகிய உன்னை வாழ்க்கையை மாற்றுவார். அப்புறம் தான் அவன் சரீரத்தை, அப்புறம் தான் அவன் மைண்ட, அப்புறம் தான் அவன் தாட்டை எல்லாத்தையும் ஆண்டு மாற்றுவார். Amen. So are you clear with this concept? So ஏன்னா இது அறிஞ்சா மட்டும்தான் we can go further on, we can learn much more things. So அப்போ இந்த ராத்திரி வேலை we need to understand I must not rely on my body. சரீரத்தை சொல்றத நான் கேட்க கூடாது. Sometimes your flesh may look like telling, okay, நல்லதுதான் போலதான் இருக்கலாம், நல்ல தாட்ஸ் தான் கொடுத்துருக்கலாம், நல்ல ஒரு குட் ஒப்பீனியனா தான் இருந்திருக்கலாம், but it might not be good for God. It may not be good for the will of God. Okay? So always listen what your spirit man says. Okay? So I want to tell you this. Be aware of the inward man. The number last time பார்க்கும்போதே படிச்சதுக்கு காரணம் தான். If let's say if God is directing you, okay, let's say you have a lot of confusion, okay, நான் அடுத்தது என்ன எடுக்கணும், அடுத்தது என்ன படிக்கணும் அப்படி சொல்லி ஒருவேளை கன்ஃபியூஷன்ஸ்னாலயோ ஃபியர்னாலயோ டவுட்ஸ்னால இருந்தீங்கன்னா, this soul and mind will not make you to operate in the direction of God. Okay, let's say if your body is saying, நம்ம முன்னாடி சொன்ன போல body is prone to be weaker, it may not lead you to the direction of the Holy Spirit. But that's why I always say be led by the Spirit of God. என்னோட பாஸ்டர் அடிக்கடி சொல்ற ஒரு காரியம் தான், நீங்க எத்தனையோ வசனத்தை கேட்கலாம், எத்தனையோ வார்த்தைகள் கேட்கலாம், ஆனா எல்லாத்தையும் நீங்க மைண்ட்ல எடுத்துட்டு போனீங்கன்னா you will not understand anything. Even though if you understand or not, but rather take it your spirit. That will, இன்னைக்கு புரியலனாலும் பரவாயில்ல, ஒரு நாள் ஆண்டு அந்த காரியத்தை உனக்கு விவரத்தை கொடுப்பார். இன்னைக்கு ஒருவேளை நீங்க இதை கேட்கிற காரியம் ஒருவேளை உங்களுக்கு புரியாம கூட இருக்கலாம், அண்ணா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு ஒரு கிரீக் லாட்டின் சொல்ற போல இருந்திருக்கலாம். ஒருவேளை நீ அப்பேற்பட்ட தாட் இருந்தாலும் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. பட் டேக் இட் டு யுவர் ஸ்பிரிட் மேன், தி இன்வர்ட் மேன், பிகாஸ் this is a place where God really molds it. This is a place where God really changes your direction, changes your life. He molds you as a good potter. நீங்க குயவனை பார்த்திருக்கீங்களா? ஒரு களிமண்ணை உருவாக்குற ஒரு குயவனை பார்த்திருக்கீங்களா? அவன் என்ன செய்யறான்னு தெரியாது ஆரம்ப நாட்கள்ல. ஒரு சின்ன களிமண்ணு தான், அது பார்க்கறதுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கலாம், ஒரு அழுக்கா இருக்கலாம், ஆனா but the potter knows for sure அது ஒரு நாள் அது அழகா வரும். Okay? Because it is in the hand of potter. அதே போலதான் இன்னைக்கு ஒருவேளை நீங்க கேட்கிற காரியம் ஒருவேளை புரியாம இருக்கலாம், but take it to your spirit, to your inner man. That place, when you take it, one day you will be molded and you will be in a better place. Amen. இன்னைக்கு ஒரு வசனத்தை படிக்க போறோம், Romans 8:15 ல இருந்து 17 படிக்க போறோம். So we need to receive directions from God. Okay, so maybe I want somebody to read for me Romans 8:15 to 17. The படிச்சுட்டு we will just close it to the today's session. Okay, so maybe I want either one of person like யார் இருக்கீங்க, maybe ஆலிவ் படிக்கிறீங்களா முடிஞ்சா? So you have not received a spirit that makes you fearful slaves. Instead, you received God's Spirit when He adopted you as His own children. Now we call Him Abba Father. For His Spirit joins with our spirit to affirm that we are God's children. And since we are His children, we are His heirs. In fact, together with Christ, we are heirs of God's glory. But if we are too
share his glory, we must also share his sufferings. Amen. இந்த வசனத்தை நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி படிச்சிருக்கோம். பட் I want you to see these highlighted words. Okay, முதலாவது காரியம் verse 15ல you can see, so you have not received a spirit. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா we see that it is talking about small spirit. Okay, small spirit, that means அது talking representing you. Okay, it is representing that is inside, உங்களுக்குள்ள இருக்கிற பழைய மனுஷன் சொல்லலாமா. You have received a spirit, you have not received a spirit that makes you fearful slave. Okay, பழைய மனுஷனுக்குள்ள ஆண்டு அறியாம இருக்கும் போது நம்ம ஸ்பிரிட் மேனுக்கு என்ன இருந்துச்சுன்னா டவுட் இருந்திருக்கலாம், ஃபியர் இருந்திருக்கலாம், கேள்வி இருந்திருக்கலாம், அந்த இமோஷனல் திங்ஸ் எல்லாமே இருக்க, கில்ட்டினஸ் இருந்திருக்கலாம், டிப்ரெஷன் இருந்திருக்கலாம், தாட்ஸ் அன்வேவரிங் தாட்ஸ் இருந்திருக்கலாம், எல்லாமே இருந்திருக்கலாம். பட் ஆனா பால் இந்த இடத்துல சொல்றாரு, முதலாவது காரியம், யூ ஹவ் நாட் ரிசீவ்ட் அ ஸ்பிரிட். அதாவது உனக்குள்ள ஒரு ஆவி இருக்கு, ஆனா என்ன ஆவினா அது பயப்படுத்துற இல்ல அடிமைப்படுத்துற ஆவி இல்ல. ஆமென் ஆமென். so அப்பனா we have a spirit of God. verse 15ல பாருங்க, instead you have received God's spirit. தேவனுக்குள்ள இருக்கிற அதே ஆவி நம்மளுக்குள்ள இருக்குதான். ஆமென். so அப்போ நம்ம அந்த பை சார்ட் பாத்தீங்களா, பாடி சோல் ஸ்பிரிட். அப்போ நம்மளுக்குள்ள அதே ஆவியானவர் எங்க வந்து என்கிரியேட் பண்றனா, we have received God's spirit. எப்ப நடக்குனா, when he adopted you as his own children. அப்பனா when Christ adopted, when இன்னைக்கு நீ now that's why we call him Abba Father. இன்னைக்கு ப்ரே பண்ணும்போது we always அப்பா பிதாவே அப்படி சொல்லி நம்ம கூப்பிடுறோம். ஏன் கூப்பிடுறோம்னா, அவர் நம்மளோட சொந்த பிள்ளையாய் சொல்லி அடாப்ட் பண்றாராம். எதனால? பிகாஸ் we have God's spirit. அப்படின்னா கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற அதே ஆவி நம்மளுக்குள்ள இருக்கிறனால, that is why God is calling us as his own children. அதனாலதான் verse 16ல பாத்தீங்கன்னா you will see, for his spirit joins with our spirit. அப்படின்னா let's say Jesus Christ குள்ள இருக்கிற ஆவியானவர், okay, this Holy Spirit joins, okay, let's say you, okay, you போட்டு it is உங்களுக்குள்ள இருக்கிற smallest, his spirit comes inside of you. உங்களுக்குள்ள வந்து create பண்ண, it is doing something in your life. His spirit joins with the spirit to affirm இன்னொரு வார்த்தை என்னன்னா, confirms that we are God's children. Amen. He's reassure பண்றாரு. உனக்குள்ள பயப்படுத்துற ஆவி இல்ல, சந்தேக ஆவி இல்ல, உன் மைண்ட் சொல்ற ஆவி இல்ல. ஓகே, மைண்ட்ல எத்தனையோ தாட்ஸ் இருக்கலாம், ஒரு ஃபியர் இருக்கலாம், டவுட்ஸ் இருக்கலாம். அஃப்கோர்ஸ் ஆஸ் அ ஹியூமனா ஒருவேளை இருக்கணும், இல்லாம இருக்கக்கூடாது, இருக்கணும். that must not dominate you. உன்னை அதுதான் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. okay, let's say if a person who is so fearful of height, okay, உயரமான இடத்துக்கு போனா பயம் வருது, ஒரு நிறைய பேருக்கு அந்த ஃபியர் ஃபேக்டர் இருக்கு. ஓகே, if you have such fear அப்படின்னா இருந்துச்சுன்னா, it must not control you. நீ அங்க போனா விழுந்துருவ, நீ அங்க போனா தப்பி நீ செத்துருவ அப்படி சொல்லி அப்பேற்பட்ட காரியத்தை வந்து வழி நடத்தி போக கூடாது, அது உங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, his spirit joins with your spirit. நீ இருக்கிற அதே இடத்துல வந்து நீ என்ன நிலைமையில இருக்கியோ அவரோட ஆவி வந்து உன்னோட இடைப்பட்டு அப்ப கன்ஃபார்ம் பண்றாரு. என்ன கன்ஃபார்ம் பண்றாரு? that you are my son, you are my daughter. அதனாலதான் verse 17 we can see, since we are his children, we are his heirs. That means we are his inheritance. Amen. In fact, together with Christ, we are heirs of God's glory. If we are to share his glory, we must also share his suffering. Amen. இன்னைக்கு ராத்திரி வேளை we're going to ask, இதுதான் I'm just going to close it. என்ன முதல் காரியம் படிச்ச காரியம் தான், we have not received a fear of slave. அடிமையின் ஆவி நம்மளுக்குள்ள இல்ல, பயப்படுத்துற ஆவி நம்மளுக்குள்ள இல்ல, பலவீனன்னு சொல்லுகிற அது ஆவி இல்ல.
Your flesh may say you're weak. Your flesh may say I have this disease. Your flesh may say your doctor reports may say that இந்த காம்ப்ளிகேஷன்லாம் அவங்க சரீரத்துல இருக்கு, இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் அவங்க ஃபேமிலியில இருக்கு, இந்த இஷ்யூஸ்லாம் அவங்க ஜெனட்டிக்கா இருக்கு. மேபி your doctor may say, or maybe any X and Y person can say. It may be true, அது உண்மையா கூட இருக்கலாம். But you know this, you have not received such kind of spirit. You don't have that spirit. அப்பேற்பட்ட வாழ்க்கை நீ வாழ தேவையில்லை. ஏன்னா you have God's spirit. அப்படின்னா அந்த பழைய ஆவி உன்னை விட்டு நீங்கி போய் புதிய ஆவினால ஆண்டவர் உன்னை நிரப்பியிருக்காரு. ஒவ்வொரு நாளும் அந்த ஆவியானவர் உன்னை நிரப்புவாரு. இது ஒரு நாள் நீ சொல்ல, நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பதாக இப்பேற்பட்ட காரியம்லாம் என் வாழ்க்கையை விட்டு போயிடுச்சு. எஸ், இட் இஸ் ட்ரூ. பட் அனுதினமோ நீ ஆவியானவரை பிடித்து கொண்டு நீ ஜெபிச்சனா, ஆவியானதுக்குள்ள இருந்து நீ பிரயாசப்பட்டினா, you will not have that fear again. You will not have the doubts again. You will not have the questions again. Maybe you may asking God, questioning God, இது எப்படி ஆண்டவரே நடக்கும். Don't question God. You don't have any authority to ask question. For example, let's say உங்க ஒரு கம்பெனில நீங்க வேலை செய்றீங்க. You have a boss above you. Okay, உங்களுக்கு மேல ஒரு பெரிய உயர் அதிகாரி இருக்காங்க வச்சுக்கோங்களேன். நீங்க ஒவ்வொரு வாட்டியும் அவங்ககிட்ட போய் இது எப்ப நடக்கும் அவங்கள போய் கொஸ்டின் பண்ண மாட்டீங்க. But rather you will listen whatever he says. But rather you will பிடிக்குதோ பிடிக்கலையோ அது நீங்க செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா அது உங்களோட மேலா இருக்காரு. அதே போலதான் ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு எந்த அதிகாரமும் நம்மளுக்கு கிடையாது. Of course you are a child of God. Of course he is your father. But you don't have that the questioning. You don't become more than God. Amen. So you have the spirit of God. தேவனுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவனுக்குள்ள இருக்கிற பிள்ளை என்ற அதிகாரத்து நிமித்தமா கொடுக்கப்பட்ட அந்த ஆவியானவரை பிடித்து கொண்டு we need to renew it. That's why we need to have the inwardness. இன்னைக்கு be conscious about more spirit conscious. முதலாவது ஆவியானவருக்குள்ள நடக்கணும், ஆண்டவர் சொல்ற பிரகாரமா நடக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா be more spirit conscious. ஆவியானவர் சொல்லுகிற காரியத்தை கேட்டு நடக்கிறவளாய் நம்ம மாறணும். அதை கற்றுக்கணும். முதலாவது அவர் என்ன சொல்ல விரும்புறாருன்ற அது முதல்ல அறிஞ்சா மட்டும்தான் நம்ம அடுத்த கட்ட காரியத்தை செய்ய முடியும். This would be the beginning stage of our day-to-day walk with God, day-to-day experiencing of God. அதனால்தான் we have that inner man, inward witness. இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கிற கொஸ்டின் இதுதான், என்னன்னா நான் ஆண்டவர் என்னோட பேசுறாரா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியோட இருக்கு இன்னைக்கு. let the doubt be cleared. Amen. You want to know, as a child of God, you have God's spirit. அப்பனா every decision that you're making, ஒரு தீர்மானம் எடுக்கணும் அப்படின்னு வந்துச்சுன்னா, ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு வந்துச்சுன்னா, don't do it in your body. Don't act as per what your body says. பாடின்னு சொல்லும் போது அது சுற்றி உள்ள என்விரான்மெண்ட்டை குறித்து சொல்ல முடியும். அவங்க என்ன சொல்றாங்க அதை கேட்டு நான் நடப்பேன், என்ன ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்க அதை கேட்டு நான் நடக்க போறேன், அந்த டிசிஷன் எடுக்க போறேன். இல்ல don't ever take decisions or do the things what your body says or your mind says. ஒருவேளை இதுதான் ஆண்டவர் சித்தமா இருக்கோ அப்படி சொல்லி நீங்க செயல்படுத்தாதீங்க. But take it to your spirit, what your inner man is saying. அது ஒருவேளை உங்களுக்கு விவரிக்க தெரியல, அது டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியல அப்படின்னா, the best example is take your word of God and start reading it. Take your word of God, because the word of God can direct your ways.
can direct your ways to his plan. இன்னைக்கு one example I want to tell you, okay, என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன காரியம். There were decisions that we need to be taken, okay, கொஞ்சம் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. okay, so there was lot of questions, there were lot of fears, there was lot of doubts, அநேக கேள்விகள் இருந்துச்சு. ஆனா எப்படி நடக்கும்னு ஒரு கேள்வி இருந்துச்சு, எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துச்சு. ஆனா ஆனா ஒரு நாள் நான் பைபிள் படிக்கும் போது it was something like I want to go and apply, okay, அது அப்ளை பண்ணாதான் அது கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்பேற்பட்ட ஒரு காரியம். ஸோ பெருசா ஒன்றும் ப்ரேயர்லாம் பண்ணல, பெருசா ஒன்றும் ஆண்டவர் கேட்கல. ஆனா உள்ளுக்குள்ள இருதயத்துல இந்த தாட் இருந்துச்சு, ஆண்டவரே நான் எப்படி ஆண்டவர் இது நான் இந்த டைம் அப்ளை பண்ணணும், இது அப்ளை பண்ணா கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சு. Then I was just reading through my Bible, to my daily அனுதினமும் படிக்கிற பைபிள் பேசேஜ், பைபிள் காரியத்தை படிக்கிறது போல படிக்க ஆரம்பிச்ச போது அப்போ ஆண்டவர் ஒரு வசனம் ரோமன்ஸ்ல இருக்கு. ரோமன்ஸ்ல என்ன போடுறதுன்னா அப்பீல் ஆர் அப்ளை அப்படின்னு சொல்ற வசனம் இருக்கும், ஒரு வார்த்தை இருக்கும். அது நான் எத்தனையோ வாட்டி அந்த பேசேஜை படிச்சிருக்கேன். when I was just reading that word, அது கான்டெக்ஸ்ட்குள்ள வரல. ஆனா அந்த வார்த்தையை நான் படிக்கும் போது எனக்குள்ள இருக்கிற அந்த ஆவி, எனக்குள்ள இருக்கிற அந்த ஆவியான என்ன பண்ணாரா, he was prompting in my heart and saying that this is your word, this is a confirmation that I'm giving you. இதுதான் நீ கேட்ட கேள்விக்கு நான் ஒரு ஆதாரமாய், ஒரு எடுத்துக்காட்டாய், ஒரு கன்ஃபர்மேஷனா உனக்கு தரேன் சொல்லி ஆண்டவர் என்னோட பேசினார். ஸோ இஃப் யூ ஹேவ் அ டவுட், உன் இருதயத்துல தீர்மானம் எடுக்கணும் அப்படி சொல்லும் போது, don't go and ask any man of gods or any prophets. Of course they are a person who are walking with God, they can give directions, but as a child of God, as a believer of God, as a disciple of God, you need to look on to your spirit. உனக்குள்ள இருக்கிற அந்த ஆவி என்ன சொல்லுது, அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்றாருன்னு சொல்லி வேதத்தின் பிரகாரமாக ஒரு 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 காரியத்தை நீங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு another example I want to tell you. இன்னைக்கு that you're all in the age of getting married, okay, இன்னும் ஒரு 5 வருஷத்துக்குள்ள you may all get into a marriage, திருமணத்தை செய்யறதுக்கு மாப்பிள்ளையோ பொண்ணையோ பாக்குறதுக்கு ஒருவேளை அப்பேற்பட்ட டிசிஷன் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். பட் யூ மே ஹேவ் சச் டவுட்ஸ். போல உங்க சோல் சொல்றது போல, மைண்ட் சொல்றது போல டவுட்ஸ் இருக்கலாம், ஃபியர் இருக்கலாம், அதெல்லாம் இருக்கலாம், உண்மைதான். பட் டேக் இட் யுவர் ஸ்பிரிட், டேக் வாட் தி ஸ்பிரிட் ஆஃப் காட் இஸ் சேயிங், டேக் அ சாலிட் வேர்ட் ஆஃப் காட். நீங்க ஒருவேளை அந்த 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 கேர்ளோ அந்த பையனோ ஒருவேளை நமக்கு பிடிச்சிருக்கலாம், அப்பா அம்மா கூட பிடிச்சிருக்கலாம், ஒரு ஃபேமிலி கூட பிடிச்சிருக்கலாம். ஆனா அது உனக்குரியதா நீ அறிஞ்சுக்கணும்னா it is from the word of God. It is from the word of God. எதுலயும் இல்ல, வசனம் தான் உனக்கு ஆதாரமா இருக்கணும், வசனம் தான் ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும். இன்னைக்கு ஒரு ஏன் அந்த வசனம் தான் எடுத்துக்காட்டா இருக்கணும்னா, இன்னைக்கு அவன் as an experienced person, okay, உங்களோட விட கொஞ்சம் வயசு பெரியவன் தான், ஆனா as an experienced person I'm telling you, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் you may have a fear in your heart saying, ஒருவேளை நான் ஆண்ட சித்தம் தான் செஞ்சனா ஒரு கேள்வி வரலாம். ஒருவேளை இதுதான் என் நபரா, இதுதான் என்னோட ஹஸ்பண்டா, இதுதான் நான் எனக்கு முன் குறிக்கப்பட்ட நபரா கூட ஒரு கேள்வி வரும். ஆனா அப்போ எது நம்ம ஆதாரமா இருக்குதுமா, இட் இஸ் த வேர்ட் ஆஃப் காட். அன்னைக்கு நான் ஜெபிக்கும் போது, அன்னைக்கு வசனத்தை படிக்கும் போது என்னோட ஆண்டவர் பேசினார்ல, அப்போ ஐ எம் ஷூர் that this marriage, that this person is for me அப்படின்ற காரியத்தை உறுதிப்படுத்த முடியும். Amen. Amen. இன்னைக்கு the things that I've shared just now, it is all about whatever God has spoken to me, whatever that God has spoken to me few years ago. இன்னைக்கு அப்பேற்பட்ட காரியம் உங்க வாழ்க்கையில் நடக்கணும்னா, if you want to be led by the Spirit of God, listen what your inward man of Spirit of God is saying. Don't be led by your bodies or your thoughts, your feeling, your emotion. அது எடுக்கும் போது it may lead you into a different direction of God.
இன்னைக்கு நீங்க கேட்கலாம் ஆண்ட்ர டைரக்ஷனுக்கும் என்னோட டைரக்ஷனுக்கும் என்ன வித்தியாசம் கேட்கலாம். ஆண்ட்ர டைரக்ஷனுக்குள்ள நடந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில தடுமாற்றம் வரலாம். ஆனா தடுமாற்றத்துல இருந்து நீங்க ஜெயமாய் மாறுவீங்க. சோதனை வரலாம், போராட்டங்கள் வரலாம், ஆனாலும் அதை மேற்கொள்ள முடியும் கிறிஸ்துவின் பலத்தினால. ஆனா அதுவே அதே டைரக்ஷனை உங்க மாம்சத்தின் பிரகாரமோ சிந்தனை பிரகாரமோ எடுத்து பண்ணீங்கன்னா தடுமாற்றங்கள் வரும்போது, ஓகே, விழுந்து போகிற சூழ்நிலை வரும்போது, குவெஸ்டின் வரும்போது, கேள்விகள் வரும்போது ஆன்ற வார்த்தை பலப்படுத்தும் கொஞ்ச நேரம். ஆனா அது அந்த டெஸ்டினிக்குள்ள அழைத்து கொண்டு போகாது. வாக்கு கொடுக்கப்பட்ட தேசத்துக்குள்ள அழைத்து கொண்டு போக முடியாது. That is the difference. So we need to have a direction from the Holy Spirit always at daily basis. கண்களை மூடி ஜெபிப்போமா அந்த வேளையில. லார்ட், இந்த ராத்திரி வேளையில ஆண்டவர்ட்ட தீர்மானம் கொடுப்பீங்களா? ஆண்டவரே, நான் இன்னைக்கு படித்த காரியத்துல Lord, whatever thing that it went in my spirit, Lord, அது நினைவுபடுத்துங்க ஆண்டவரே. நான் தீர்மானம் எடுக்க வேண்டிய இடத்துல என் சரீரம் சொல்றதை நான் கேட்க கூடாது. ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க ஜெபிங்க. ஏசப்பா, என் சரீரம் சொல்றத நான் கேட்க கூடாது, என்னோட தாட் சொல்றத நான் கேட்க கூடாது, என் மைண்ட் சொல்றதை கேட்க கூடாது, என் டிசைர் சொல்றதை நான் கேட்க கூடாது. பட் வாட் எவர் நீங்க என்ன என்னோட உள்ளான மனுஷனுக்குள்ள பேசுறீங்களோ அதன் பிரகாரம் நடக்கணும், அதற்குள்ள நடக்கணும், தரிசனத்துக்குள்ள நடக்கணும், நீங்க முன் குறிக்கப்பட்ட அந்த பாதைக்குள்ள நடக்கணும். லார்ட், ராத்திரி வேளையில லார்ட், every time that you speak, oh God, Lord, every time that you speak, oh God, Father, ஆவியானவரே, நீங்க பேசும்போது ஆண்டவரே, Lord, we are pretty sure, we are very sure that you are changing the destiny, Lord. You're changing the pathway, Lord. Father, ராத்திரி வேளையில நீங்க எங்களோட பேசுனீங்க, அதற்காக நன்றி. கிறிஸ்துவனுக்குள்ள இருக்க அதே ஆவி எங்களுக்குள்ள இருக்கிறதுக்காக நன்றி. அப்பேற்பட்ட ஆவி எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி. ராத்திரி வேளை, Lord, you said in Romans 8:16, oh Father, that your spirit joins with our spirit and affirms and confirms that we are God's children, oh Father. Lord, நாங்க உங்களோட பிள்ளை என்று உறுதிப்படுத்துறீங்க ஆண்டவரே. நாங்க உங்களுக்குரியவன் சொல்லி உறுதிப்படுத்துறீங்க அப்பா. அப்பா, எங்களை நீங்க அடாப்ட் பண்றதுக்காக நன்றி அப்பா. எங்களை அழைத்தீங்க அப்பா. வெளியே அலைந்து திருந்த எங்க வாழ்க்கையை நீங்க அடாப்ட் பண்ணதுக்காக நன்றி செலுத்துறது தகப்பனே அப்பா. ராத்திரி வேளை எங்களோட பேசுனதுக்காக நன்றி. எல்லா மகிமையும் கனமும் உமக்கே செலுத்துறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவீங்களா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென், ஆமென். Praise God, praise God. So you have any thoughts or any questions to ask, any doubts to ask? Subarna, Durga, Ritya, Olive, Cutlin, was it clear? நீங்க சொல்லி கொடுத்தது புரிஞ்சுதா? புரிஞ்சது. Praise God. மத்தவங்களுக்கு எல்லாருக்கும் ஓகே? Cutlin, any thoughts? Okay, now. Olive, புரிஞ்சுதா? All right, சரி. So let's wind up. So அடுத்த வாரம் ஒரு டவுட்னா, சொல்லுங்க. அப்போ காட்ஸ் வேர்ட் எப்படி நான் ஸ்பிரிட்க்கு எடுத்துட்டு போறது? மெமரைஸ் பண்ணா மைண்ட்ல ஸ்டோர் ஆயிருக்கும், ஆனா மறந்துடும்னு சொல்றீங்க. அப்ப ஸ்பிரிட்க்கு எப்படி எடுத்துட்டு போறது? Okay, simple. When you're reading a word, அதனால தான் நம்ம பைபிள் படிப்போம். ஓகே, எக்ஸாம்பிள், you're reading ஒரு பேசேஜ் படிக்கிறீங்க வச்சுக்கோங்க. ரோமன்ஸ் 8 எடுத்துக்கோங்களேன். ஒரு பேசேஜ் ஃபுல்லா படிக்கிறீங்க. படிக்கும் போது அதுல மெடிடேட் பண்ணுங்க சொல்லி வசனம் படிக்கிறோம் பாத்தீங்களா? மெடிடேஷன் போர்ஷன். எக்ஸாம்பிள், இன்னைக்கு நம்ம மெடிடேட் பண்ணது 3 வசனம் இருக்கு. 3 வசனத்துல நம்ம மெடிடேட் பண்ண முக்கியமான காரியம் verse 16 தான் மெடிடேட் பண்ணோம். கரெக்டா? ஸோ when நான் இந்த வசனத்தை படிச்சிடுறேன், இந்த மைண்ட்ல எடுத்து போறேன் வச்சுக்கோங்களேன். அப்போ எப்படி ஆவிக்குள்ள எடுத்துட்டு போகணும்னா, அந்த வசனத்தை வச்சு நம்ம என்ன பண்ணணுமா, பிரேக் பண்ணணும். அப்படின்னா நான் அதை ஜெபத்துல எடுத்து கொண்டு போகணும். அப்பனா இந்த வசனத்தை எடுத்து ஆண்டுட்ட இந்த வசனத்தை வச்சு ஜெபம், ஆண்டவரே இன்னைக்கு இந்த வார்த்தையை படிக்க வச்சிங்க, அதுக்காக நன்றி.
ஆனா இந்த வசனத்தை என்னோட இன்னும் பேசுங்கன்னு சொல்லி கேட்கும் போது இந்த வசனத்துல இருந்து நீங்க ஸ்டார்ட் யூட்டிலைசிங் தி சேம் ஸ்கிரிப்சர் when you are praying. இது ஒரு மெத்தட். ஓகே, ப்ரே பண்ணும்போது அந்த வசனத்தை எடுத்து வசனம் படிங்கன்னா அப்படியே ஃபுல்லா வசனத்தை படிக்கிறது இல்ல. ஹிஸ் ஸ்பிரிட் அப்பானா இசப்பா உங்களோட ஆவி எனக்குள்ள இருக்கப்பா அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்றது. முதல் காரியம் ஜெபம் பண்றது. செகண்ட் திங் என்னன்னா டிக்ளேரிங் ஓவர் யுவர் மவுத், கன்ஃபர்சிங் இன் யுவர் மவுத். அது அப்படின்னா ஓகே ஆவியானவர் எனக்குள்ள இருக்காரு அப்படி சொல்றது இல்ல. அது விசுவாசத்தினால உறுதிப்படுத்தி அது உன் இருதயத்துக்குள்ள எடுத்துக்கொண்டு போய் அறிக்கை செய்யுங்க. விசுவாசத்தின் அறிக்கை செய்யுங்க. அறிக்கை செய்ய 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 that word will go into your spirit man. அது மறந்து போகாது. மெமரைஸ் பண்ணனும் அவசியம் கிடையாது. ஓகே, many times we memorize words. ஓகே, ஸ்கூல் காலேஜ்ல ஐ மீன் சர்ச்ல சொல்லலாம் மெமரைஸ் பண்ணுங்க சொல்லலாம். இட் இஸ் குட். ஆனா மெமரைஸ் பண்றது ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆனா அதே ஸ்கிரிப்சர்ஸ ஸ்பிரிட் மேன் கொண்டு போனீங்கன்னா that brings a greater fruit. Declaring over your mouth again and again. So and also breaking that word again and again. அந்த வசனத்தை நீங்க மெடிடேட் பண்றது that is good because it goes into your deep into your soul. Okay, புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதுண்ணா.